இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நாங்கள் வெண்டைக்காய் சாம்பார் வைக்க போகிறோம். ஸோ லைட்டாக கொஞ்சம் எண்ணெயில் வெண்டைக்காவை வதக்கிக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கேர்ஃபுல்லாக வதக்குங்க. பானைன்றதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக வதக்கணும். நல்லா வெண்டைக்காய் வதங்கட்டும். வெண்டைக்காய் வதக்கிட்டோம். இப்போ கடுகு, சின்ன சீரகம், லைட்டாக வெந்தயம் இதெல்லாம் நாங்கள் தாளிக்கிறதுக்கு போடுவோம். அதெல்லாம் போட போகிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு இப்போது சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு நல்லா ஹீட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மண்ன்றதுனால சீக்கிரம் அடிச்சு பார்க்க மாட்டேங்குது அந்த அனல். கொஞ்சம் தீயை அதிகமாக வச்சா தான் கொஞ்சம் சீக்கிரம் வேலையாகும். நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. ஸோ தக்காளி அடுத்து சேர்த்துக்கிறோம். இதில் வைக்கிறது சுத்தம் சீக்கிரமாக கெட்டு போக மாட்டேங்குதுங்க. அது ஒரு இது. அன்றைக்கி நாங்கள் வெஜ்ஜு பிரியாணி செஞ்சோன்னு சொன்னோம்ல, வீடியோ போட்டிருந்தோம். அதில் சுத்தமாக ஒரு நாள் ஃபுல்லாக மதியத்துலேருந்து அடுத்த நாள் வரையும், காலையில் இல்லை மதியம் வரையுமே நல்லா இருந்துச்சு சாப்பாடு. நாங்கள் ஹீட் கூட பண்ணல, அப்படியே இருந்தது நல்லா கட்டியாக. சூப்பராக கெட்டு போகாமல் இருக்குது இதில் செஞ்சால். அது ஒரு பெனிஃபிட்டு. உடம்புக்கும் நல்லது, கெட்டு போகாமல் இருக்குது. இதோட காய்கறிகள் போட்டு வதக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கிக்கோங்க. காய் நல்லா வதங்கிடுச்சு, பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாஸ் இதில் என்னென்ன இருக்குன்னா, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள்தூள், அது மட்டும்தான். சக்தி சாம்பார் பொடி போடுவோம் நாங்கள், பட் ஆனால் வாங்கினேன் இப்போது. அதுக்காக சக்தி போடல. நம்மக்கிட்ட இருக்க மிளகாத்தூள், மல்லித்தூள் நம்மளே அரைச்ச தூள் எல்லாமே சேர்த்துருக்கோம். நல்லா வதக்கிட்டோம்.
எண்ணெயில். எஸ், அவ்வளோதான். சாம்பாரை ஊற்றிடலாம். சாம்பாருங்க, சாரி, பருப்பு. நாங்கள் ஏற்கனவே வேக வச்சுருந்தோம். அந்த பருப்பை ஊற்றிட்டேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே மக்களே, நல்லா இருக்கும் சாம்பார். வெண்டைக்காய் எப்போ போடுவீங்கக்கா? கொஞ்சம் லைட்டாக தான் கொதிச்சிட்ருக்கு. போடணும். இல்லை, ஃபேனு போட்டுவிடு. 3வது சுவிட்சு. சாம்பார் ரெடி மக்களே. லாஸ்ட்டாக அந்த வெண்டைக்காவை மட்டும் இங்கே இருக்கு பாருங்கள், நல்லா நல்லெண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். அதை லாஸ்ட்டாக கொதிக்கும் போது போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இறக்கிற வேண்டியது தான். தேங்க்யூ.